எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு கிளக்கோமா பற்றி உங்ககிட்ட பேச போகிறேன். அண்ட் கிளக்கோமா அப்படின்னா என்னென்னா, நம்ம கண்களில் சுரக்கக்கூடிய முன்கண் திரவம், அதாவது அக்வஸ் ஹியூமர் சொல்லுவாங்க. அந்த ஃப்ளூயிடோட செக்ரேஷன் நார்மலை விட அதிகமானாலும், அது போகிற பாதைகளில் பிளாக் ஆனாலும் அதை தான் நம்ம கண்ணீர் அழுத்தம்னு சொல்கிறோம். கண்ணீர் அழுத்தம் நார்மலை விட அதிகமாகும் போதோ இல்லை லோ ஆகும் போதோ நம்மளோட பார்வை பாதிக்கப்படுது. ஸோ எந்த மாதிரியான பார்வை பாதிப்புகள் ஏற்படும்னா, சைடு பார்வை தான் நமக்கு முதல்ல கிளக்கோமாவில் குறைய தொடங்குது. ஸோ இதை நம்மளால் இனிஷியல் ஸ்டேஜில் உணர முடியாது. எப்போ நமக்கு தெரியும்னா, நம்மளோட நேர் பார்வைக்கு நேராக சைடு பார்வை எப்போ மறைக்க தொடங்குதோ அப்போ தான் நம்மளால் இதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் கிளக்கோமாவை சைலண்ட் தீப் ஆஃப் சைட்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம 40 வயசுக்கு மேலே பொதுவாக எல்லாருமே நமக்கு ப்ரெஷர் இருக்கா, சுகர் இருக்கா அப்படி செக் பண்ணிக்குவோமோ, அதே போல் 40 வயசுக்கு மேலே நம்ம கண்ணில் ப்ரெஷர் இருக்காங்கிறத கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிவிட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா ஒரு தடவை கிளக்கோமானால போன ஃபீல்ட் ஆஃப் விஷனை நம்மளால் திருப்ப கொண்டு வரவே முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த கண் ப்ரெஷர் வரலான்னா, பரம்பரையாக இது வரக்கூடியதுங்க. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு யாருக்காவது கிளக்கோமா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் எல்லாருமே செக் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் அந்த ஐ இன்ஜுரி ஆகிறதுனால, கண்ணில் அடிபடுறதுனாலையும், அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் அண்ட் ஹை மயோபிக் கிளாஸஸ் போடுற பேஷண்ட்க்கும் கிளக்கோமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் சொல்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.